வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः। श्री 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 व्यास भगवान श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादकां चरणारविन्दाभ्यां नमः। ओम श्री महागणाधिपतये नमः। அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக இந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள், ஸ்லோகங்கள்னா அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே தினந்தோறும் இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது வரவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள், மெய்யன்பர்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பிரிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் ஷடசீதிதிம சர்க்கா, சர்க்கமானது 86. இந்திரஸ்ய பிரம்மஹத்யா தரணம். ஸ்ரீ லக்ஷ்மண பெருமாள் என்ன பண்ணாராம், ஸ்ரீ ராமபிரானிடம் இந்திரனுக்கு இந்த பிரம்மஹத்தி தோஷமானது நிவர்த்தியாகி இந்திரன் தூயவனாகி, அதாவது புனிதமாக அடைந்தான் என்று இந்த தலைப்பிலே ஸ்லோகமானது முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாசுர பரதசத்ருகன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய விதாயக வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தெய்வே ஜலசே ஜனகாத்மஜாயை. நமோஸ்து ருத்ரேந்திரமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாசுர பரதசத்ருகன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் ஷடசீதிதிம சர்க்கா, சர்க்கமானது 86. இந்திரச்ச பிரம்மஹத்யா தரணம். ஸ்ரீ லக்ஷ்மண பெருமாள் ஸ்ரீ ராமபிரானிடம் இந்திரனானவன் பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து நிவர்த்தியாகி புனிதமானான் என்று ஸ்ரீ ராமபிரானிடம் சொன்னாராம் என்கின்ற தலைப்பிலே ததா விருத்ரவதம் சர்வம் அகிலேன ச லக்ஷ்மணः கதயித்வா நரஸ்ரேஷ்டா கதாசேஷம் பிரசக்ரமே. இந்த மாதிரி விருத்திராசுரன் அவனை வதம் பண்ண உன்ன அவனை பற்றிய விவரங்களை எல்லாம் ஸ்ரீ ராமபிரானிடம் சொல்லிய ஆண்களிலேயே மிகவும் பிரமாதமாக சகல சாஸ்திரங்களையும் அறிந்த லக்ஷ்மணன் மீண்டும் இந்த கதையை ஸ்ரீ ராமபிரான்ட்ட சொல்ல தொடங்கினாராம். ததோஹதே மகாவீரியே விருத்ரே தேவ பயங்கரே பிரம்மஹத்யா விருத்த சக்ர சம்யாம் லேபேன விருத்ரஹா. ஓம் சோ
அந்தமாசிரித்யா லோகானாம் நஷ்டசம்யோ விஷேதனः காலம் தத்ராவசத் கஞ்சித் வேஷ்டமான யுவோர்ஹா இப்போ லக்ஷ்மண ஸ்ரீ ராமரண்ட சொல்றார், தேவர்கள் அனைவருக்கும் மிகவும் பேர் அச்சத்தை கொடுத்து கொண்டிருந்தார் மகா வீரனாக இருக்கக்கூடிய விருத்திராசூரனை இந்திரனாகப்பட்டவன் மாய்க்கப்பட்டதும் பிரம்மகத்தியினால இந்திரனானவன் சூழப்பட்டு வெகு நேரம் வரைக்கும் தன்னுடைய சுய உணர்வை அவன் பெறவே இல்லை. இந்த இந்திரனாகப்பட்டவன் என்ன பண்ணான், உலகங்களுக்கெல்லாம் அப்பால் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு சென்றடைந்து சிறிது கூட நினைவாற்றலும் உணர்வும் இல்லாதவனாக சிறிது காலம் வரைக்கும் ஒரு சர்ப்பத்தை போல, அதாவது பாம்பை போல சுருண்டு கிடந்தான். அதாவது இந்த பிரம்மகத்தி தோஷங்கிறது இப்படித்தான் இருப்பான், எந்த விதமான செயலையும் செய்ய மாட்டான், என்னவோ பீடி புட்சா மாதிரி இருப்பான். இது மனுஷனுக்கும் உண்டு, எல்லாரையும் தான் பிடிக்கும், தேவர்களை மட்டும் இல்லை, எல்லாரையும் தான் பிடிக்கும். இது பின்னால் வரக்கூடிய ஸ்லோகத்தில் சொல்கிறோம் உங்களுக்கு. அதனஷ்டே சகசிராட்ச உத்விக்னம் அபவஜ்ஜகத் பூமிஸ்ய त्वत्तसङ्कासा निस्नेहा शुष्क खानना निस्रोतस्य ते सर्वे हृतास्य सरितस्तदा संक्षोभस्यैव सत्वानां अनावृष्टि कृतोभवत्. இப்போ லக்ஷ்மண ஸ்ரீ ராமவீரண்ட சொல்ற, இந்த மாதிரி இந்திரனானவன் யாருடைய கண்களிலும் படாமல் இருள் சூழ்ந்த பகுதியில் அவன் போய் மறைந்து கொண்டதுமே இந்த உலகமானது மிகவும் தத்தளித்து போனது. அந்த சமயத்தில் பூமியுடைய தோற்றமானது குறைஞ்சு போச்சு, நீர் நிலைமையானது குறைந்தது. ஏன்னா ஜலத்தை கொடுக்கிறவனே அவன்தான், மேகத்தை உண்டாக்கி மழையை பொழியக்கூடியவனே அவன்தான், இந்திரன் தான். காடுகள்லாம் பட்டு போயிடுத்து, அனைத்து மரங்களும் காடுகள் இருந்த மரங்கள்லாம் பட்டு போயிடுத்து. எல்லா மடுகுகள் நீரோடைகள்லாம் இருந்தாலும் அந்த நீரோடைகள் அனைத்திலும் ஜலமானது நீரானது வற்றி போயிடுத்து, வெறும் கட்டாந்தரையாக தான் தெரிஞ்சது. ஏன்னா இந்திரன் தான் மழையை உருவாக்குறவன். மழை பெய்யாததுனால எல்லா உயிர் பிராணிகளுக்கும் தவிப்பானது உண்டாயிற்று. ராமா அண்ணா அப்படின்னாராம் லக்ஷ்மணன் ஸ்ரீராமபிரான்ட்ட. க்ஷீயமானே து லோகேஸ்மின் சம்பிராந்தம் அனசசுராக எதுக்தம் விஷ்ணுனா பூர்வம் தம் யஜ்ஞம் சமுபானயன்னு. அப்ப இந்த 7-14 லோகமுமே நசித்து போக தொடங்கியது. ஏன்னா லோகத்தில் ஒன்றுமே இல்லாததுனால எல்லா உயிர்களும் போயிட்டே இருந்தது. ரொம்ப கஷ்டங்கள், எல்லாருக்கும் உணவு கிடையாது, எந்த விதமான பயிர்களும் கிடையாது. அதனால தேவரோட ஹிருதயத்தில் கலக்கமானது ஏற்பட்டது. அப்ப என்ன பண்ணாவா அப்படின்னா, உடனடியாக தேவர்கள் அனைவரும் சாட்சாத் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் சொன்ன அந்த அஸ்வமேத யாகம்
அதை பற்றி எல்லாருக்கும் தேவர்களுக்கெல்லாம் அந்த சமயத்தில் நினைவுக்கு வந்ததாம். இதை லக்ஷ்மண பெருமாள் ஸ்ரீ ராமபிரான்ட்ட சொன்னார். ததசர்வே சுரகணா லோபாத்யாயா சகர்ஷிபி தம் தேசம் சமுபாஜக்முர் யந்திரேத்ரோ பயமோஹிதः தேது திருஷ்ட்வா சகஸ்ராட்சம் ஆவృతం பிரம்மஹத்யயா தம் புரஸ்கிருத்ய தேவேசம் அஸ்வமேதம் உபாக்கிரமன்னே. உடனே தேவர்கள்லாம் என்ன பண்ணா தெரியுமா? அண்ணா ராமா, தேவர்களுக்கெல்லாம் ஆச்சாரியாக இருக்கக்கூடியவர் பிருகஸ்பதி. அவர் மட்டுமா? அகஸ்தியர், வசிஷ்டர், வாமதேவர் அப்படின்னு இருக்கக்கூடிய அனைத்து முனிவர்களும் உடனே அவரோட தேவர்களோட வர, தேவர்கள் எல்லாரும் இந்திரன் பயத்தினால எந்த இடத்துல மழைகை கிடைக்கின்றானோ அந்த இடத்தை எல்லாரும் சென்றடைந்தார்கள். அப்படி அவர்கள் அங்கே சென்றடைந்து விட்டு பிரம்மகத்தி பாவத்தினால இந்திரனானவன் ஆட்கொள்ள கொண்டு இருப்பதை எல்லாரும் அவர்களுடைய கண்களால் பார்த்தார்கள். இருந்தாலும் அந்த இந்திரனை பிரதானமாக வைத்து, பிரதானம்னாக்கா முன்னிலைப்படுத்தி, அசுமேத யாகத்தை உடனடியாக அதே இடத்திலேயே தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் எல்லாரையும் வச்சுட்டு ஆச்சாரியெல்லாம் வச்சுட்டு செய்ய தொடங்கினான். ததோ அசுமேத சுமகான் மகேந்திரஸ்ய மகாத்மனः வவ்ருதே பிரம்மஹத்யாயா பாவனார்த்தம் நரேஸ்வர. அதாவது இந்திரனுக்கு இயல்பாகவே ஏகப்பட்டதான பெரிய உள்ளமானது உண்டு. அப்படியேப்பட்ட பேருள்ளம் கொண்ட இந்திரனால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த மகாவேலியானது இந்திரனை இந்த பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து, அந்த பாவத்திலிருந்து விடுவிச்சு அவனை மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வருவதற்காக, அதாவது புனிதப்படுத்துவதற்காக தொடங்கப்பட்ட அந்த யாகமானது பிரமாதமா சரியான முறையில் நடந்தது. பிரமாதமாக நடந்தது. ததோ யஜ்ஞே சமாப்தேது பிரம்மஹத்யா மகாத்மனः அபிகம்யா பிரவேத்வாக்யம் க்வமே ஸ்தானம் விதாஸ்யதா. இந்த அசுவேதயானது பூர்த்தியான உடனேயே, அதாவது நிறைவேறந்த உடனேயே, இந்திரன்கள் பற்றி இருந்த அந்த பிரம்மஹத்தியானது இந்திரனை விட்டு விலகி நேராக தேவர்கள்ட்ட நின்றுதான். இந்த முனிவர்கள் எல்லாம் உட்காந்து, ஆச்சாரியா எல்லாம், ரிஷிகள் எல்லாம் உட்காந்து பண்றதுனா யாகம். அந்த யாகத்திட்ட நின்று கொண்டு எனக்கு எங்கே இடமானது வைத்திருக்கிறீர்கள், ஏன்னா அது எங்கேனா போய் தங்கணும் போனோம் அப்படின்ட்டு அந்த பிரம்மஹத்தியானது தேவர்கள் கிட்டெல்லாம் கேட்டது. தேதாமோ சுஸ்ததா தேவாஸ்துஷ்டா பிரதி சமன்விதாக சதுர்தா விபஜாத் மானம் ஆத்மனைவ துராசதே. இந்த வகையில் அந்த பிரம்மஹத்தியை சொன்ன அந்த விஷயத்தை கேட்டதுமே தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லாரும் ரொம்பவும் சந்தோஷத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் திருப்தி அடைந்தா. அப்படி திருப்தி அடைந்து விட்டு யாராலையுமே வெல்ல முடியாத ஆற்றல் கொண்ட தேவர்கள் சொல்ற, முனிவர்கள், ரிஷிகள்லாம் சொல்ற அந்த பிரம்மஹத்தி கிட்ட, ஓ பிரம்மஹத்தியே, நீ உன்னை 4 பாகங்களாக
செய்து கொள் இந்த க்ஷணமே அப்படின்னு சொன்னா, தேவானாம் பாஷிதம் சிருத்வா பிரம்மஹத்யா மகாத்மனாம் சந்நிதோ ஸ்தானம் அந்தியத்ர வரையாமாச துர்வசா. இந்த பிரம்மகத்தி இருக்க, அந்த பிரம்மகத்தியானது மகாத்மாவாக இருக்கக்கூடிய தேவர்கள் இந்த மாதிரி சொன்ன சொற்களை எல்லாம் கேட்டுவிட்டு இந்திரனோட உடலிலிருந்து மிகவும் வேதனையோடு இருந்து கொண்டிருந்த அந்த பிரம்மகத்தியானது உடனடியாக தன்னை 4 பாகங்களாக பிரித்துக் கொண்டு, எனக்கு வேறு இடத்தை கொடுங்கள் அப்படின்னு கேட்டது தேவர்கள்ட்ட. இப்ப வரக்கூடிய ஸ்லோகங்கள் 4 ஸ்லோகங்களும் வேத தர்ம சாஸ்திரத்துல சாஸ்திரமா எழுதிய ஸ்லோகங்கள். பிரம்மகத்துக்கு தனியா எழுதிய ஸ்லோகம். ஏகேனாம் சேனா வத்யா வக்ஸ்யாமி பூர்ணோதாசு நதீஷுவை சதுரோ வார்ஷிகான் மாசான் தர்பக்னி காமவாரிணி. அந்த பிரம்மகத்தியானது மேலும் தேவர்கள்ட்ட சொல்லிட்டு, நான் என்னுடைய ஒரு பகுதியினால மாரிக்காலமாக இருக்கக்கூடிய 4 மாதங்கள் புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி ஆகிய இந்த 4 மாதங்கள் மாரிக்காலம்னு வேறுது. நீர் புரண்டோடக்கூடிய ஆறுகளில் நான் வசிப்பேன். அதாவது இதனுடைய முதல் பகுதி, மொத்தம் 4 பாகம். இதுல முதல் பகுதி பிரம்மகத்தினுடைய முதல் பகுதி. அப்போது நான் என்னுடைய இஷ்டம் போல அனைத்து விதமான பக்கங்களிலும் நான் பெருகி செல்வேன். இப்ப புயல் வருது, வெள்ளம் வருது, வெள்ளக்காடா எல்லாத்தையும் அடிச்சுட்டு போறது அப்படின்றாலே இதுக்கெல்லாம் காரணம் யாரு? பிரம்மகத்தி. அதனுடைய பிரம்மகத்தினுடைய முதல் பகுதி தான் இவ்வளவு தூரம் நம்மளை ஆட்கொண்டு செய்யப்படுகின்றது. அதனுடைய முதல் பாகம். இது என்ன சொல்றது? இந்த நீர்நிலைகளுக்கு இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் ஆக்கிரமித்துக் கொண்டு இருக்கின்றார்களே, பிறருடைய கொட்டத்தை நான் அடக்குவேன் அப்படின்னு பிரம்மகத்தி சொன்னது. பூமியாம் அகம் சர்வகாலம் ஏகேனாம் சேன துர்வசா வசிஷ்யாமீன சந்தேகா சத்யேனைதத் பிரவீமிவாஹா. இவன் அந்த பிரம்மகத்தை சொல்றது தேவர்கள்ட்ட, ரிஷிகள்கிட்ட, முனிவர்கள்ட்டெல்லாம் என்னுடைய 2வது பாகமானது இருக்கே, அந்த 2வது பகுதியினால் நான் எப்போதுமே பூமியில வசித்துக் கொண்டே இருப்பேன். யாரும் சந்தேகப்பட வேண்டாம். இதை உங்களுக்கு என்னுடைய 2வது பாகத்தை சத்தியமா சொல்றேன். அது பூமியில வசிக்கிறதுனால தான் இந்த பூமியில நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கா பார்த்தல, இந்த பூமிக்கு அடியில ரயில் விடுறது, பூமியை தொலைச்சி நம்ம எல்லாம் போர் போடுறோம். அது போடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றது. இது பூமியை தொலைச்சிட்டு போர் போடுறோம். அந்த பூமியிலேருந்து என்ன பண்றா? எண்ணெய் எல்லாம் எடுக்கிறா. இந்த மாதிரி அக்கிரமங்கள் யார் யார் செய்கின்றார்களோ அவர்களை எல்லாம் நான் பீடித்துக் கொண்டு அவர்களை அழிப்பேன். இந்த பிரம்மகத்தியானது சொல்றது, தேவர்கள்ட்டையும் ரிஷிகள்ட்டையும் சொல்றது. அதாவது 2வது பாகத்தால
யோ அயமம் சஸ்திருதியோ மே ஸ்திரீஷு யௌவன சாலிஷு திராத்ரம் தர்ப்பபூர்ணாசு வசேஷ்யே தர்பகாதினி. இப்போ அந்த பிரம்மகத்தி அதனுடைய மூன்றாவது விஷயம். இந்த மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா, என்னுடைய மூன்றாவது பாகத்தால ரொம்பவும், ஏன்னா வேத தர்ம சாஸ்திரத்திலே ஸ்திரீகள் தான் இயற்கையாகவே அனைத்திற்கும் இருக்கக்கூடியவான்னு சொல்றேன். ஏன்னா அவள் கர்ப்பத்தில் குழந்தையை பற்றி வம்சத்தை இது பண்ணுறதுனால அவளுக்கு எங்களை தவிர வேறு யாராலையும் செய்ய முடியாது இந்த காரியத்தை அப்படின்ற அந்த ஒரு செருக்கோட இருக்கக்கூடிய இளம் பெண்கள், அந்த பெண்களிடம் ஒவ்வொரு மாதமும் 3 இரவுகள் நான் தங்கியிருப்பேன். அப்படி தங்கி அவர்களுடைய கர்வத்தை அடக்குவேன். இது என்னன்னாக்க பகிஷ்டைன்னு வேறு. பகிஷ்டை அப்படின்னு சொல்லுவான். பகிஷ்டைன்னா என்ன தமிழில் கேட்டேன்னாக்கா, உங்களுக்கெல்லாம் ஸ்திரீகளுக்கெல்லாம் மாதவிடாய் காலம் வருதோனா அது யாரால வருது? இந்த பிரம்மஹத்தியால வருது. இதான் புரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த கர்வம் இல்லாதவாளுக்கு அந்த மாசமா இருக்கும்போது வரும்போது அவளுக்கு கர்ப்பப்பை நல்லா இருக்கும். ஆனா கர்வத்தோட இருக்கிற ஸ்திரீகள் இருக்கா பாருங்க, அவளுக்கு என்ன பண்ணுமா, அது அந்த கர்ப்பப்பையே அழிச்சுடுவான். அவளுக்கு வம்சம் தங்கறது அப்படியே கலைஞ்சு போயிருது. இதுக்கு காரணமே யாரு? இந்த பிரம்மஹத்தி. நாம எல்லாரும் என்னென்னவோ நினைச்சிட்டு இருக்கோம். அவளுக்கு நிக்கல, விவாகம் ஆயிடுத்து, எத்தனையோ டாக்டர் எல்லாம் போய் பார்த்துட்டேன், எல்லாரும் நன்னாதான் இருக்கு, உங்களுக்கு ஆயிடும் சொல்றேன். ஆனா இன்னும் குழந்தையே உருவாகல அப்படின்னா அதுக்கு காரணம் யாரு? இந்த பிரம்மகத்தி. அந்த பிரம்மகத்தியானது ஏன்? அந்த ஸ்திரீயாகப்பட்டவள் விவாகத்திற்கு முன்பு மிகவும் கர்வத்தோடு இருந்த ஒரே காரணத்தால், அதாவது ஆண்களுக்கும் கர்வம் இருக்கக்கூடாது, பெண்களுக்கும் கர்வம் இருக்கக்கூடாது. ஆண்கள் தனக்கு கீழே தான் தன் மனைவி இருக்கணும்னு நினைக்க கூடாது, பெண்களும் தன் கணவர் தனக்கு பணிக்கு தான் இருக்கணும்னு அவளும் நினைக்க கூடாது. அப்பத்தான் இந்த பிரம்மஹத்தியானது பீடிக்காது. இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். ஹந்தாரோ பிராமணான் ஏது ரிஷாபூர்வம் அதூஷகான் தான் சதுர்த்தேனா பாகேனா சம்சரிஷ்யே சுதர்ஷபாக. இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு அர்த்தங்கள் ஏகப்பட்டதாக இருக்கு. இந்த ஒரு ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் நிறைய இருக்கு. ஆனா முக்கியமானதை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். தேவர்களே, பிரம்மகத்தி சொல்றது, ஒரு மனிதனாகப்பட்டவன், அதாவது பிராமண வர்ணத்தில் பிறந்த வேதம் படித்த அந்தனர் ஒரு பொய்யை சொல்லி எவரையுமே நிந்திக்காத, அதாவது அந்த வேத வித்தகர் மேல அனாவசியமான ஒரு பொய்யை யாரோ சொல்லிடுறா. அந்த பிராமணன் மேல பொய்யை சொன்ன உடனே என்ன பண்றா? அந்த பிராமணனை கொலை செஞ்சுடுறா. அப்படி கொலை செய்பவர்களை என்னுடைய 4வது பாகத்தினால் அவர்களை பற்றிக் கொண்டு
அவர்கள் இருக்கும் இப்பிறவியிலும் அவருடைய சந்ததிகளையும் இனிய அவருடைய சந்ததிகளுக்கு வரக்கூடிய சந்ததிகளையும் நான் பீடித்துக் கொள்வேன். ஆஹா, இது பிராமணர்களுக்கு மட்டுமல்ல, பிராமணர்களிலேயே ஒரு பிராமணனை தூஷணை செய்தாலும் அந்த பிராமணனையும் நான் பீடித்துக் கொள்வேன். என்ன அர்த்தம்னா, ஒரு பிராமணனை வேதம் படிச்சாரு நம்ம வீட்டுக்கு கூப்பிடுறோம், அவரை உபசாரம் பண்ணணும். அது பிராமணனா இருக்கட்டும், சத்திரியனா இருக்கட்டும், வைசியனா இருக்கட்டும், சூத்திரனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். அப்படிப்பட்ட பிராமணனை அவருக்கு இகழ்ச்சி ஆகும்படி ஒருவர் செய்தாரேயானால் என்னுடைய 4வது பாகமானது பிரம்மகத்தியாக இருக்கக்கூடிய என்னுடைய 4வது பாகமானது அவர்களை பீடித்துக் கொள்ளும். நாம எல்லாம் நினைக்கிட்டு இருக்கோம், நான் ஏகப்பட்ட யாகம் பண்ணிட்டேன், எல்லாம் செஞ்சுட்டேன், என்ன பிரம்மகத்தி பிடிக்காது அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஆனா அந்த யாகம் செய்யக்கூடிய வைதிகரும் தவறை செய்வாரேயானால் அவரையும் நான் பீடித்துக் கொள்வேன். அப்போ எல்லாரையுமே பீடிக்கிறது யாரு? பிரச்சனை வரதுக்கு காரணம் இந்த பிரம்மஹத்தி. இந்த பிரம்மஹத்திங்கிறது என்ன, அதை முதல்ல பார்க்கணும். தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடிய பிரகஸ்பதி, தேவகுரு பிரஜாபதி, அவர் தான் பிரகஸ்பதி தான். அவரோட அவர் ஒரு கோள், நவக்கோள்கள்லாம் அவர் ஒரு கோள். அவரோட இந்த நிழல்கரமாக இருக்கக்கூடிய கேதுவோ இல்ல நீதிமான் தர்மவானாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானோ சேர்ந்தோ அல்லது பார்க்க பெற்ற அவருடைய பார்வையானது பார்க்க பெற்றாலோ அல்லது குரு பகவான் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து அவருடைய 5, 7, 9 ஆகிய இடங்களில் இவர்கள் அமர்ந்திருந்து இவருடைய பார்வையில் அவர் இருந்தாலும் ஒரு மனிதனாகப்பட்டவன் பிறக்கும் பொழுது அது பிரம்மஹத்தி தோஷம். அதே சமயம் சனீஸ்வர கிரக பகவான் இவர் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து அவருடைய பார்வையானது 3, 7, 10 அந்த இடத்துல இந்த குரு பகவான் அமர்ந்திருந்தாலும் அல்லது இந்த சனீஸ்வர கிரக பகவான் கேது கிரகம், ராகு கிரகம் இவர்களோட சேர்க்கையோ அல்லது அவர்களுடைய பார்வை இவருடைய பார்வையில் அவர்கள் இருந்தாலும் பிரம்மஹத்தி தோஷம். இதெல்லாம் சொல்லிருக்கு ஜெயன தர்ம சாஸ்திரம். இதை எல்லாரும் வெவ்வேறு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, அது அப்பாற்பட்ட விஷயம். உண்மையான விஷயம் இது ஒண்ணுதான். இந்த பிரம்மஹத்தியை பொறுத்த வரைக்கும் அந்த தோஷம் இருக்கிறவா யாரு மூலமா போகும் அப்படின்னு சொல்லிருக்கா அப்படின்னா பிராமணன் ஒருத்தன் மூலமா தான் போகும். அதுவும் வேதம் படித்தா அந்தனர் பிராமணர் மூலமாகத்தான் அது போகும். அதே இனியும் இந்த ஸ்லோகத்தில் ஒரு அர்த்தம் இருக்கு. என்னன்னா, பிராமண வர்ணக்காரர்கள் ஜனனம் எடுத்து 5வது வயதில் உபநயனம் என்று நடக்கும் போது இரு பிறப்பாளராக ஆகும் பொழுது அவர்கள் நித்தியமும் சந்தியாவந்தனம் செய்யாமல் காயத்ரி ஜபம் செய்யாமல் இருந்தால் அவர்களையும் நான் பீடிப்பேன். இந்த 4வது பாகம் எவ்வளவு தூரம் போறது பாருங்க. ஸ்லோகம் என்னமோ 2 வரி தான், இன்னும் நிறைய இருக்கு அதுல. ஆனா இதை முக்கியமானதை மட்டும் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.
பிரத்யூ சுஸ்தாம் ததோ தேவா யதா வதசி துர்வசே ததா பவது தத்சர்வம் சாதயஸ்வ யதீப்சிதம். உடனே தேவர்கள் பிரம்மகத்திக்கு பதில் சொன்னா, ஏ பிரம்மகத்தியே, நீ சொன்னபடியே எல்லாம் ஆகட்டும். ததாஸ்து, நீ என்னெல்லாம் சொன்னியா அது அத்தனை நீ செய் அப்படின்னு உன்னோட விருப்பத்தை நீ தாராளமா நடத்தி காட்டு அப்படின்னு உத்தரவு கொடுத்தாலாம் பிரம்மகத்திக்கு. தேவர்கள் முனிவர்கள் எல்லாருமே தத பிரீத்தியான்விதா தேவா சகசிராட்சம் வமந்திரே விஜ்வரச பூதாத்மா வாசவ சமவத்தியதா. அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? அண்ணா ராமா, மனசு திருப்தி அடைந்த தேவர்கள் 1000 கண்களே உடைய இந்திரனை அந்த யாகத்துல வணங்கினா. அப்படி வணங்கின உடனேயே அந்த இந்திரனுடைய உடலை பீடித்துக் கொண்டிருந்த பிரம்மகத்தியானது விலகி இந்திரனானவன் அந்த தோஷத்தில் இருந்து நிவர்த்தி அடைந்துனாக்க புனிதமாகி கவலை இல்லாதவனாக இருந்தான். பிரசாந்தம் ச ஜகத் சர்வம் சகசிராட்சே பிரதிஷ்டிதே யஜ்யம் சாத்வத சங்காசம் ததா சக்ரோ அபியபூஜயது. உடனே இந்திரன் என்ன பண்ணான்? தன்னோட பதவியில சிம்மாசனத்தில் அமர்ந்த உடனேயே உலகம் முழுவதும் அமைதியான நிலைமைக்கு வந்தது. அற்புதமான பலனையும் ஆற்றலையும் வழங்கக்கூடிய மகா ஆற்றல் கொண்ட அந்த அஸ்வமேத யாகம் என்னும் மகா யாகத்தை இந்திரனும் தேவர்களுக்கும் அனைவருக்கும், அதாவது மனித பிறவிகளாக பிறந்த அனைவருக்குமே எடுத்து புகழ்ந்துரைத்து சொன்னான். சபையிலேயே சொன்னான் இது அத்தனையும். ஏத்ருசோ யஸ்வமேதஸ்யா பிரபாவோ ரகுநந்தனா யஜஸ்வ சுமபாக ஹயவேதேன பார்த்திவா. ரகுநந்தனா, அண்ணா லக்ஷ்மண பெருமாள் சொல்றார், இந்த அஸ்வமேத யாகத்தினுடைய சக்தியானது எவ்வளவு மகத்தானது, எப்பேற்பட்ட தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடியது அஸ்வமேத யாகம். இந்த உலகை ஆளும் மாமன்னரே, மிகவும் அனைத்து உலகங்களிலும் நல்ல பேறு பெற்றவரே, தாங்கள் உடனடியாக இந்த அஸ்வமேத யாகத்தை செய்ய வேண்டும், இதுதான் என்னுடைய வேண்டுகோள் அப்படின்னா ராம் லக்ஷ்மணன் ஸ்ரீராமபிரான்ட. இதே லக்ஷ்மண வாக்கியம் உத்தமம் நிருபதிர் அதீவ மனோகரம் மகாத்மா பரீதோஷம் அவாப ஹிருஷ்டசேதா ஹிருஷ்டசேதா நிசம் ஐயேந்திரசம் ஆன விக்ரமௌஜாஹா. இந்த மாதிரி தர்மசாஸ்திரத்திலேயே வேதத்திலேயே மிக உயர்ந்ததாக இருக்கக்கூடியதும் ஸ்ரீராமபிரான் சொல்றார், என்னுடைய மனதிற்கு பிரகாரமாக சந்தோஷம் அளிக்கக்கூடியதுமான சொற்களை
லக்ஷ்மணனாகப்பட்டவன் சொன்ன அனைத்து சொற்களையும் கேட்ட ஸ்ரீராமபிரான் உள்ளத்துல அப்போ அவருக்கு ரொம்பவும் மனசு சந்தோஷமாகி பெரும் மகிழ்ச்சியும் அடைந்தாராம் ஸ்ரீராமபிரான். அடைந்துவிட்டு உடனடியாக லக்ஷ்மணனுக்கு ஒரு கதையை சொல்கிறார் அடுத்த அத்தியாயத்தில். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவ்யே உத்தரகாண்டே ஷடசீதிதிம சர்க்கः ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் 76வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபமஸ்து ததாஸ்து.